ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா கசப்பே இல்லாமல் பாவக்காய் தாங்க. பாவக்காய் செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பாவக்காவை ஒரு 4 பாவக்காவை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு வெறும் பாவக்காவை போட்டு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நான் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். பாவக்காய்க்கு காரம் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வேகணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்று சேரபடி கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். இப்போ எல்லாம் வெந்திருக்கும், எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற பாவக்காவை அதிலே போட்டுடலாம். பாவக்காவும் அந்த தக்காளி தொக்கும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேகணும். ஏன்னா பாவக்காய் பாதியாக தான் வெந்திருக்கும், அது நல்லா வேகணும். அதனால் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். எடுத்து பாவக்காய் தொக்கு நல்லா சூப்பராகவே ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்திக்கும் சைட் டிஷ் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல்.